வந்துட்டாடா பவானி வந்துட்டாடா உள்ள. ஸோ இவிபி சிட்டிக்குள்ளே பவானி வந்துட்டார். ஸோ வெல்கம் டு மணி ஜூஸ் கைஸ். ஸோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த சாட்டர்டே ஹேப்பனிங்ஸோட தான் அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாட்டர்டே ஹேப்பனிங்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சத்யா அவர்களை எவிக்ட் பண்ணுறாரு நம்ம விஜேஎஸ். வாங்க சத்யா வெளியே வாங்க, டீசல் வண்டி அவர்களே வெளியே வாங்க அப்படின்றாரு. டீசல் இன்ஜின் வந்து கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சத்யா அவர்களை எவிக்ட் செய்கிறார் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோ யாருக்கு ப்ரோ கிளாப்ஸ் இருக்குது இன்றைக்கி எபிசோடில் வீக்கெண்டில்? முத்துக்கு கிளாப்ஸ் இருக்கா ப்ரோ, இவருக்கு கிளாப்ஸ் இருக்கா ப்ரோ, அவருக்கு கிளாப்ஸ் இருக்கான்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ கிளாப்ஸ் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு வந்திருக்கு, நம்ம தீபக் அவர்களுக்கு வந்திருக்கு, மஞ்சரி அவர்களுக்கு வந்திருக்கு, ரயான் அவர்களுக்கு வந்திருக்கு, ஜாக்லின் அவர்களுக்கு வந்திருக்கு. இன்னும் ப்ரோ முத்து சொல்லவே இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா, முத்து அவர்களுக்கு இவங்களை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ முத்து ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்க வேணாம், கீப் போட்டிங். ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும், எந்த மாதிரி ஆடியன்ஸை கூப்பிட்டு வருவாங்க, யாரை வந்துட்டு அவங்களே இது பண்ணி பிளான் பண்ண ஆடியன்ஸா எப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாப்ஸ் வந்திருக்கிறது வந்துட்டு நம்ம சௌந்தர்யா, தீபக், மஞ்சரி, ரயான், ஜாக்லின் அவர்களுக்கு வந்திருக்கு. நம்ம ரயானை வந்துட்டு நம்ம விஜேஸ் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு முன் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் பேசினதுனால அவரை அப்ரிஷியேட் பண்ணி நிறையா நல்ல கிளாப்ஸே இருந்திருக்கு ரயான் அவர்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் ப்ரோமோ 3 பார்த்துருந்துருப்பீங்க, ஜெஃப்ரி அவர்களுக்கு வந்துட்டு சரியான ரோஸ்ட் இருந்திருக்கும் அந்த என்எஃப்பி மேட்ருக்கு. நல்லா பண்ணான்னு சொல்லி வேற ஆள் இது பண்ணிவிட்டு என்எஃப்பி மட்டும் எப்படி அது நீங்கள் டிசர்வ்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருப்பாரு. ஜெஃப்ரிக்கு அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்குது நண்பர்களே. நீங்கள் ப்ரோமோ 3 பார்த்த மாதிரி அருணுக்கு டப்பாவை கழிட்டுட்டார் பார்த்துக்கோங்க, கழிட்டி உடச்சிட்டார், டப்பாவை உடச்சி உட்கார வச்சுட்டார் பார்த்துக்கோங்க, முடிச்சு விட்டார். ஸோ டப்பா இதுக்கப்புறம் எப்படி பேசுகிறாருன்னு பார்ப்போம். ஸோ அருண் அவர்களுக்கு சரியான ரோஸ்ட் மக்களே. நீங்கள் இன்றைக்கி எபிசோடு பாருங்க, இன்றைக்கி எபிசோடும் நாளைக்கு எபிசோடும் அருணை பொழந்து கட்டிட்டார் பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவு ரோஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோக்கு ஒரே லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி இருந்தது ரோஸ்ட் அப்படின்றத எபிசோடு பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ பவித்ரா ஜனனிக்கும் ரோஸ்ட் இருந்திருக்கு, வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சேஃபாக வந்துட்டு கேம் ஆடினாங்க இல்லையா, அதுக்காக பவித்ரா ஜனனிக்குமே வந்துட்டு ஒரு போகிற போக்கில் ஒரு அடியை கொடுத்துருக்காப்புல. விஷாலுக்கு வந்துட்டு நிறைய இது ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, ஸ்க்ரீன் ஸ்பேஸ்ன்றது கொடுத்துருக்காரு, அவருக்கு வந்துட்டு அதுவும் பண்ணியிருக்காரு. தீபக்கு வந்துட்டு பயங்கரமான கிளாப்ஸ் மக்களே. இன்றைக்கி எபிசோட்லேயே வந்துட்டு அதிக கிளாப்ஸ் வாங்கினது நம்ம தீபக் அவர்கள் தான். ஸோ இந்த மேட்ரு எல்லாமே இருக்குது, இதுதான் நடந்திருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம அருண் அவர்களுக்கு செஞ்சு விட்டார் மக்களே. ஸோ முத்து ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கோச்சிக்க வேணாம், நீங்கள் கீப் சப்போர்ட்டிங். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் தான் அதிகமாக முத்துக்குமரன் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இந்த சொன்ன ஆட்களுக்கு மட்டும் தான் கிளாப்ஸ் வந்திருக்கு, மிச்ச ஆட்களுக்கும் வரலாம், கொஞ்சம் வந்துட்டு அது இவங்களை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அவ்வளோதான், ஓகேங்களா? கம்பேர்ட் டு தெம் இது கம்மியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படியே பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம சத்யா அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே வாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டார். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு சாட்டர்டே ஹேப்பனிங்ஸில் நடக்குது பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எபிசோடு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி போர்லாம் அடிக்காது, நல்லா ஃபயராகவே போவோம். நம்ம பவானியும் சந்தனமும் கலந்து வந்திருக்காரு போலயே நம்ம விஜேஎஸ். சும்மா போன வாரம் சும்மா பவானி மூடு தான், இந்த வாரம் சந்தனம் மூடுன்னு சொல்லாமா, இல்லை பவானி கலந்த சந்தனம் மூடில் வந்து பொழந்து கட்டிட்டார் எல்லாரையும். ஸோ நீங்கள் எல்லாருமே அருணை ரோஸ்ட் பண்ணுறது, டப்பாவை உடைக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இது பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆர்வமாக காத்து கொண்டு இருப்பீங்க. உங்களை மாதிரி நானும் காத்து கொண்டு இருக்கேன் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்க போகுது. இதெல்லாம் தான் விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ எந்த மாதிரிலாம் ரோஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய வார்த்தைகளையும் விட்டுருக்காரா நம்ம அருண் அவர்கள் விஜேஎஸ் கிட்ட. ஸோ அது இன்னமும் கொஞ்சம் இதாகி அவர் வந்துட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணியிருக்காரு போல். ஸோ சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. ஸோ நாளைக்கு எபிசோடு ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு எபிசோட் ஷூட்டிங்கில் என்னெல்லாம் நடக்குது, சண்டே ஹேப்பனிங்ஸில் என்னெல்லாம் நடக்குது, யாரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்க, யார் இது பண்ணுறாங்க, அதை விஷயத்தை யாரை எவிக்ட் பண்ணி நாளைக்கு எவிக்ட் பண்ணுற மேட்டரும் உங்களுக்கு தெரியும், நம்ம தர்ஷிகாக்காக தான் எலிமினேட் பண்ணுறாங்கன்னு, எந்த ஆர்டரில் சேவ் பண்ணுறாங்க அந்த மேட்டரை பற்றிலாம் நம்ம பேசுவோம். கூடிய வர வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.